உங்களோட கல்புல பூட்டா பூட்டா போட்டிருக்கீங்க. பூட்டா போட்டிருக்கிறீங்க என்று பூட்ட கதைச்சி அதை சிறக்கிற எப்படி என்று கதைச்சி யாராவது பேசிருக்காள் எங்கேயாவது பேசிருக்கா? எல்லாரும் என்ன சிந்திங்க, உங்களை கல்புல பூட்டு போட்டிருக்கேன்னு தான் சொல்றாள். அல்லாமல் அந்த பூட்டை எப்படி துறக்கிற, அந்த பூட்டை எப்படி துறப்படும், எதால துறக்கலாம், அது துறக்கிற சாவி என்ன, அது துறந்தவங்க யாரு? அந்த பூட்டு இப்ப புது மாடல்ல இந்த பிங்கர் பிரிண்ட் பூட்டா, பழைய ஆம பூட்டா, இல்ல இடையில வந்த பூட்டா, இல்ல 1400 வருஷத்துக்கு முதல் அன்னரம், இது இப்ப பூட்டு அடிச்சேன்னு அன்னரம் என்ன பூட்டி இருந்த? எவ்வளவு விஷயத்தை சிந்திக்க வேண்டியிருக்கு. இவன் தானங்க மனிதன். சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட கொடியவன், கேவலமானவன் என்று வேதம் சொல்லுது. ஏன் இவைகளை சிந்திக்காதுல? அப்ப இந்த வேதத்தை சிந்திப்பவர்களா உண்டாண்டு நேரடியாகவே 59 இடத்துல இருக்குது. அப்ப இந்த வேதத்தை சிந்திப்பவர்கள் உண்டா என்று இந்த கேள்வி யார பேச்சை சிந்திக்க செல்லுது? அல்லாஹ்வுடைய பேச்சை சிந்திக்க சென்னா சாதாரண ஒரு மனுஷன் பேசுற பேச்ச எப்படி சிந்திக்கணும், எப்படி யோசிக்கணும்? நான் என்ன பேசுறேன், மனுஷனே இல்லையா? இப்ப இதை எப்படி அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சை சிந்திக்கணுமா என்று கேட்டா என்ன சொல்லுவாங்க? அப்படியே நிச்சயம் சொல்லுவாங்க. அவனுடைய வேதத்துல செலுத்தலாம், இதை சிந்திப்பவர்கள் உண்டான்னு கேட்கான். அதே டைம்ல அந்த வேதத்துல யார பேச்சு இருக்கு முழுமையா? அதே வேதம் செல்லுது அவனை அன்றி இன்னொரு ஆளுகிட்ட இருந்து என்ன செய்யலையா அந்த வேதம் வரல. அப்படி வந்திருந்தா நீங்க இதுல என்ன செஞ்சிருப்பீங்க? முரண்பாட கண்டிருப்பீங்க. அப்ப அந்த அந்த வசனம் என்ன சொல்லுது? இதுல முரண்பாடு இல்லைன்னு சொல்லுது. அல்லாஹ்வுடைய பேச்ச ஒரு முரண்பாடு இருக்கு, நீங்க சிந்திச்சு சரியா எடுங்க என்றாலும் வர விஷயம். ஒரு முரண்பாடும் இல்லை, நேரடியா அவன் பேசின பேச்சுத்தான். ஆனா நீங்க என்ன செய்யுங்க? சிந்திச்சு சிந்தனை செஞ்சு நல்லுணர்ச்சி பெறுவோர் உண்டா? இதை சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல பூட்டா போட்டு விட்டுருக்கிறீங்க. எங்க கல்புல, உடல்ல இல்லை, உள்ளத்துல பூட்டா போட்டிருக்கிறீங்க. ரெண்டெல்லாம் இந்த வேதம் கேட்டுக்கிட்டு இருக்கண்டா, ஒரு அல்லாஹ்வுடைய பேச்சை சிந்திக்க செல்லுதண்டா. ஒரு சாதாரண ஒரு மனுஷன் பேசுற பேச்சுக்களை எல்லாம் குருட்டுத்தனமாக மடத்தனமாக நம்புறது, நம்பிக்கிட்டு நாம சரி என்று போறது முறைதானா? நாம மனுஷனா? அப்ப அப்ப மிருகத்துக்கும் மனிதனுக்கும் இடையில உள்ள வேறுபாடு என்ன? சிந்தனை செய்யறது. அடுத்த கேள்வி, எதை சிந்திக்கிறது, எதை சிந்தனை செய்யறது? எப்படி கடை ஒன்றை துறக்குற, எப்படி ஒரு ஆபீஸுக்கு போற, எப்படி ஒரு ஜொப்பை செய்யற, எப்படி பெரிய பணக்காரன் ஆகிற, எப்படி 4 வீடு கட்டுற, எப்படி ஒரு 4000 கோடியை சேர்க்கிற, எப்படி இரும்பு பொட்டியில தங்கத்தை அடுக்கிற, எப்படி குடும்பத்தை வச்சிருக்கிற, இதா இல்ல. ஆனா இன்றைக்கு 99.9% இந்த சிந்தனையத்தானே செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனைக்குள்ளான அவங்க முழுமையாக மூழ்கிக்கிட்டு இருக்காங்க. இதைத்தானே சிந்தனை என்றும் அவங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. இதையா வேதம் செல்லுது? அது மொத்தத்தில ஒரு வசனம் என்ன? வேணும் விளையாட்டு. அன்னமல் ஹாயத்து துனியா லாவுன் வலை, வீணும் விளையாட்டு. உங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கை வீணும் விளையாட்டு. அப்ப இப்ப அவரு அந்த சிந்திக்கிற எல்லாம், இப்ப நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும் என்றெல்லாம் சிந்தனை செஞ்சு அந்த சிந்தனையில போய் அதுகளையெல்லாம் செய்யறத மொத்தத்தில வேதம் வேணும் விளையாட்டு. அப்ப அவரு அந்த அந்த சிந்தனையில எதுக்காக சிந்திச்சிருக்காரு? வேணும் விளையாட்டுக்கும். சும்மா சொல்லியா ஒரு சின்ன ஒரு கதை. நாம ஒரு குறிப்பிட்ட வயசுல, ஒரு சின்ன ஒரு அளவான வயசுல நாம ஒரு இடத்த ஒரு ஃபங்க்ஷன்ல சேர்ந்த உடனே பெரியாக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க?
ஃபங்க்ஷன்ல கலந்துக்குவாங்க. ம். நமக்கு அதுக்குள்ள வேலை இல்லையே. நாம எல்லாம் 3 வயசு 4 வயசு 5 வயசு பிள்ளை. ம். அப்ப நமக்கு அதுக்குள்ள வேலை இருக்கா? நாம இல்ல. எல்லாரும் என்ன செய்வோம், தனிய நம்முட வயசுல உள்ளாக்கள் எல்லாரும் செட் ஆகி அப்படியே வேறையா வெளியில எங்கேயாவது ஒரு இடத்த வந்து ம். உடனே ஐனிக்கு ஒரு ஆளை சொல்றேன், மபாரிஸ் நீங்க டாக்டராமா? ம். அவர் அங்கல ராபியா என்ன சொல்ற? நீங்க என்ன ஆபீசரா? அனசாபிஸ் என்னன்னு சொல்ற? நீங்க பெரிய பிசினஸ் மேனா? அங்கல பாரிஸ் என்னன்னு சொல்ற? அப்படி இருக்கக்குள்ள ஒரு 2-3 பேரு லேடிஸ் மந்திரிப்பாளா இல்லையா? ம். சின்ன அவ நீங்க என்ன செய்யுங்கடா இன்னைக்கு இந்த இத குஷினி என்று வச்சுக்கோங்க. இந்த சிரட்டை கொஞ்சம் இருக்கு. இந்த சிரட்டை கரிச்சட்டி, இந்த சிரட்டை சோறாக்குற சட்டி, இந்த சிரட்டை மரக்கறி ஆக்குற சட்டி. இந்த சின்ன சின்ன இந்த குச்சி இருக்கே இது கொஞ்சத்தை அப்படியே வச்சு இது கொள்ளி, இது பத்த வைக்கிறல, இது கொள்ளி. இதுல கல்லில வச்சு நீங்க இலைகளை கொஞ்சம் வெட்டி போட்டு நீங்க எங்களுக்கு அவர் டாக்டர் அவர் போயிட்டு வருவாரு, இவர் ஆபீசர் இவர் போயிட்டு வருவாரு, நாங்க பிசினஸ் மேன் உழைச்சிக்கிட்டு நாங்க வருவோம், எங்களுக்கு என்ன செய்யுங்க நீங்க சமைச்சு வைங்க சரியா? ம். ரெண்டு வெளியே போய் அண்டைக்கெல்லாம் ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடின ஞாபகங்கள் இருக்கா? ம். ஞாபகம் இருக்கா? ம். அந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு நாம எல்லாரும் சேர்ந்து கொஞ்ச நேரம் சிந்தனை செஞ்சோமா? அப்படி சிந்தனை செஞ்சு சிரட்டையே சட்டி ஆக்கினமா? சும்மா இருந்த மபாரிச டாக்டர் ஆக்கினமா? ஒன்றுக்கும் பிரயோசனமா இல்லாம இருந்த அனசாபிசர் பெரிய பிசினஸ் மேன் ஆக்கினமா? ம். இப்படி எல்லாரும் ஆக்குறதுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சிந்தனை செஞ்சோமா இல்லையா? ம். இப்படி சிந்தனை செஞ்சு இப்படி நாம இந்த வாழ்ந்த இந்த வாழ்க்கை உண்மையாக வாழ்ந்ததா வீணும் விளையாட்டுமா? விளையாட்டு. எல்லாம் முடிஞ்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சு இனி பெரியாக்கள் எல்லாரும் பிள்ளையில தேடுறாங்க. எங்கூட ஒத்தரையும் காணல. எங்கக்குள்ள அங்க பார்த்தா விளையாடுற. நான் வந்தாச்சு. இங்க கையால நாம வச்சுக்கிட்டு இருந்தது அங்கால வச்சு சாப்பிட்ட பிளேட்டு எல்லாத்தையும் 2 அடி எதால எதால அடிக்கிற காலால. கேள்வி இருக்கு. இல்லைங்கடா காலால ஒரு அடி. அப்ப ஒரு காலால ஒரு அடி போதும் விளையாடினது. வாங்க விட்ட போ. எங்க போகும் எல்லாரையும் கூப்பிடுற சொந்த இடத்தை சொந்த வீட்டை. இப்ப இது வீடும் விளையாட்டு தானே. ரெண்டு அங்க போய் இப்ப அவ ஒரிஜினலா விளையாட போறாளா? அங்க மண்ணால ஆன சட்டியை வச்சுக்கிட்டு மண்ணாலான சோத்தை வச்சு மண்ணாலான வீட்டை வச்சு மண்ணாலான பொருட்களை வச்சு அங்கேயும் இந்த விளையாட்டொண்டு ஏற்கனவே விளையாடிட்டு இருந்த அந்த விளையாட்டொண்டு தான் அங்கேயும் விளையாட போறாளா? மாய்கை விவரம் புரிந்து விட்டால் மாய்கை விவரம் புரிந்து விட்டால் மண்ணுலகு மறைந்து விடும். மொத்தத்தில உங்களோட இது சிந்திச்சிங்களா? இது எல்லாம் மொத்தத்தில என்னத்தால ஆகியிருக்கு? அப்ப மண்ணால எல்லாத்தையும் ஆக்கி வச்சுக்கிட்டு ஒரு வீணும் விளையாட்டும் ஒரு வாழ்க்கை போகுதா இல்லையா? ஒரு வாழ்க்கை வாழ்றோமா இல்லையா? அப்ப இதுக்கு சிந்தனை செஞ்ச, இதுக்காக சிந்திச்ச, இதுக்காக நாம நம்முட மூளையெல்லாம் பயன்படுத்தினத்த வேதம் செல்லுதா? இது சிந்திச்ச மனிதர்கள் இவங்க சிந்திச்சாக. இந்த சிந்தனைய மிருகமும் என்ன செய்யுது? அதை எப்படி சிந்திக்குது தெரியுமா? அளவோட சிந்திக்குது. நமக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணுமா? ரைட், இது போதும். சாப்பிடுறதுக்கு இது வேணுமா? இது போதும். இப்படி ஒரு எல்கையோட ஒரு அளவோட மிருகங்கள் சிந்திக்கிற அதே விஷயத்தை தான் மனிதன் என்ன செய்கிறான்? அளவு மீறி எல்க மீறி சிந்திக்கான். அப்ப மனிதனோட இவன் சிந்தனையின உள்ளவன், இவன் நல்லா சிந்திக்கிறவன் என்று எல்லா மக்களும் இதைத்தான் எடுக்காக. இதைத்தான் சிந்தனை என்று என்ன செய்யறாங்க? முடிவு பண்றாங்க. இதை சிந்திச்சாதான் அவன் திறமசாலி, அவன் உலகத்தில ஜெயிச்சிடுவான், ஏதோ ஒரு வாழ்க்கையில என்ன செஞ்சிடுவான், செட்டில் ஆயிடுவான் என்று முடிவு பண்றா இல்லையா? இத வேதம் சிந்திப்பவர்கள் உண்டா என்று இந்த சிந்தனைய கேக்குதா? இது சம்பந்தமாக சிந்திக்கிற மாதிரி
நீ கடை ஒன்று துறை என்றா இத்தனை நீளத்தில் இத்தனை அடியில் ஒரு கடை துறை என்று வேதத்தில் சொல்லியிருக்கா. நீ தங்கத்தை சேர்த்து வைக்கிறேன்னா மொத்தத்துல நீ என்ன செய்? இப்படி ஒரு 10 கட்டியை சேர்த்து வைக்க எங்கேயாவது வேதத்துல ஒரு வசனம் இருக்கா? நீ காசை சேர்த்து வைக்கிறேன்னா ஒரு 10 கோடியை வச்சுக்கே என்று அப்படி இருக்கா? அப்ப வேதத்தில இல்லாதத சிந்திக்கிற அவன் சிந்திக்கிறவன், இவன் சிந்தனை உள்ளவன், இவன் மனிதன் என்று எப்படி முடிவு பண்றேன்? அவனை வேதம் சொல்லுது என்ன? சிந்திக்க தெரியாத மனிதன் கால்நடைகளை விட மிக கேவலமானவன், கொடியவன் என்று சொல்லுது. அது என்ன காரணம்? கால்நடை இந்த எல்லாத்த பற்றியும் சிந்திக்குது. இனப்பெருக்கத்தை பத்தி சிந்திக்குதா இல்லையா? நம்மளை விட ஒரு 4-5 குட்டிய ஒரேடியா போடுதா இல்லையா? எல்லா விஷயத்திலையும் அது ஒரு எல்கையோட நின்று அதை விட்டு தாண்டாம, அதுல சிந்தனை அதை விட்டு தாண்டி போகாம அது இருக்கிறதால அது கால்நடைகள். இவன் அதை விட தாண்டி எல்கையை மீறி அந்த விஷயத்தில அந்த மிருகத்துடைய சிந்தனையிலையும் ஆழமாக போகக்கூடிய ஒரு ஆற்றல்ல இருக்கானா இல்லையா? ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துறானா இல்லையா? ஒரு ஆற்றல்ல மூழ்கிறானா இல்லையா? அதனால வேதம் சொல்லுது இவனை நீண்டு கொடியவன், கேவலமான, மிருகத்தை விட, கால்நடைகளை விட. அப்ப இவன் சிந்திக்க சொல்றது, இவன் சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்தனை என்று இவன் வர வேண்டியது என்ன? மார்க்கத்தை பத்தி, வேதத்தை பத்தி. என்ன இல்லையா? சரி, இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்றா என்ன? நேரான வழியை காட்டு. இன்றைக்கு காலையில போய் இல்லாட்டி பகல் லுஹருக்கு போய் பள்ளியில நின்று எனக்கு நேரான வழியை நீ காட்டு என்று கேட்டியா இல்லையா? கேட்டு போட்டு வீட்டை வந்து அசர் வரைக்கும் எனக்கு இதுக்கிடையில அல்ல நேரான வழியை காட்டுவானா? நான் கேட்டு போட்டு வந்திருக்கேன். அதுவும் எப்படிப்பட்ட வழி? சாலிஹீங்கள், பாபியங்கள், நபிமார்கள், நல்லடியார்கள் சென்று அந்த பாதையை காட்டு என்று தெளிவாக கேட்டு போட்டு வந்து வீட்டை அசரு வரைக்கும் நான் இப்படி அல்லாஹ் கிட்ட போய் பள்ளியில நின்று கேட்டு போட்டு வந்திருக்கேன். எனக்கு காட்டுவானா? காட்ட மாட்டானா? சரியா கேட்டனா? சரியா அவனுக்கு விளங்கிச்சா? அவனுக்கு நான் என்ன பாஷையில கேட்டா விளங்கும்? அவனுக்கு விளங்குற பாஷை என்ன? இல்ல எனக்கு விளங்கின பாஷையில நான் கேட்டிருக்கேனா? இப்படி நிறைய ஐனைக்கு சிந்திக்க வேண்டிய விஷயம் இருக்கா இல்லையா? அப்படி ஏதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை வீட்டை வந்து இருந்து சிந்திக்கலாம். அன்றாடம் செய்கிற ஒரு செயலை மார்க்கம் என்று சொல்லி செயற்படுற, மார்க்கம் என்று செய்கிற இந்த அன்றாடம் செய்கிற ஒரு விஷயத்தையே ஒவ்வொரு நாளும் சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்தானண்டா, ஒரு நாள் எல்லாம் போய் கேட்டேன், பரவாயில்ல, இன்னும் அடுத்த கேட்போம், 2வது நாளும் 3வது நாளும் கேட்டுட்டா அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? இவன் நான் கேட்டது என்ன? எனக்கு அந்த வழி காட்டப்பட்டுச்சா? அந்த வழி அவன் காட்டினானா? நான் அந்த நேரான பாதை என்று சொல்லி கேட்ட அந்த பாதையை கண்டனா? இல்ல நான் சும்மா ஒரு அதைத்தான் வேணும் விளையாட்டுமாக செஞ்சு போட்டு வந்திருக்கேனா? சிந்திக்க வேண்டிய விஷயத்தை வீணும் விளையாட்டுமாக செஞ்சு போட்டு வந்திருக்கேனா? சிந்திக்க கூடாதத சீரியஸா சிந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கேனா? அப்ப 3 நாள் ஆகி சும்மா வைங்கலம் பாரிஸ், நாம வளமையா சொல்ற உதாரணம் தான். எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு தேவை, அவசரமா தேவை. பாரிஸ் எனக்கு ஒரு 5000 ரூபாய் காசு தாங்கலன்னு நான் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட. கேட்டோன்னே நீங்க என்கிட்ட சென்னி நீங்க ஒன்றுமே பதில் செல்லலை வெப்பமே. ஆனா வந்துட்டேன் விட்டேன். வந்து இப்ப நான் விட்டு சும்மா கேட்டேன், அவர் ஒன்றுமே செல்லல. எனக்கு சும்மா இருப்பேனா என் மனசில என் உள்ளத்தில நிறைய எண்ணங்கள் ஓடுமா. ஏன் அவர் மௌனமா இருந்தாரு? அவர்கிட்ட இருக்கா இல்லையா? இல்ல தருவாரா? இல்ல திடீர்னு கோல் எடுத்து நீங்க கேட்டீங்க, சரி இந்தாங்க ரெண்டு செல்லுவாரா? இப்படி பலதரப்பட்ட சிந்தனைகளோட வந்து வீட்டுல இருப்பனா இல்லையா அன்றைக்கு? அப்ப நான் என்ன கேட்டேன் என்று எனக்கு தெளிவா தெரியும். அதுக்கு எனக்கு அவர்கிட்ட இருந்து என்ன பதில் வருகிறது? அவர் தாராரா? அந்த வழியை காட்டுறாரா இல்லையா என்ற சிந்தனை ஓடிட்டு இருக்க இல்லையா? இப்ப நான் சிந்திக்கணும் இல்லையா? அப்ப எனக்கு நேரான வழியை காட்டு என்று கேட்டு போட்டு வந்து எனக்கு அந்த வழி காட்டப்பட்டுச்சா? அந்த வழியால போனனா?
அந்த வழியை கண்டு கொண்டனா, நான் காண்ற மாதிரி எனக்கு காட்டினானா, பல கோணங்கள்ல வீட்டை இருந்து ஒரு காசி விஷயத்தில, ஒரு கடை விஷயத்தில, ஒரு தொழில் விஷயத்தில சிந்திக்கிற மட்டும் இல்லாம ஒரு 40 பேர் 400 பேர்கிட்ட கேட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு முயற்சி செய்கிற இவன், நான் பள்ளிக்கு போய் நேரான பாதையை காட்டு என்று கேட்டுப்பட்டு இன்னும் எனக்கு காட்டுப்பட்டுச்சா காட்டலையா என்று 3 நாள் இல்ல 30 வருஷமா சிந்திக்காம இருக்கிற இவன் மனுஷனா மிருகமா? இவன் கால்நடைகளை விட கேவலமானவன்பா. அப்ப கால்நடைகளுக்கு ஒரு மார்க்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன மார்க்கம் அது? சிந்திக்காம செயல்படுவது. அப்ப வேதம் செல்லுது, நபிக்கே ஜிப்ரீல் இறக்கி கொடுக்காக, உனக்கு எந்த அறிவும் இல்லாத, எந்த ஞானமும் இல்லாத, எந்த விஷயத்திலையும் அந்த நபியை அல்லாஹ் சொல்றாங்க, ஈடுபடாத, செயற்படாத, சம்பந்தப்படாத என்று யாருக்கு சொல்றான்? நபிக்கு சொல்றான். அப்ப நாம எவ்வளவு ஆழமா சிந்திக்கணும், எவ்வளவு ஆழமா யோசிக்கணும், எவ்வளவு ஆழமா அதை எடுக்கணும். அப்ப நாம 3 நாளா 3 வருஷமா 30 வருஷமா போனமா, உளுந்தொழுமினமா, வந்தமா, என்ன விஷயம் முடியுது. இத நாளைக்கு சுருட்டி உங்களோட மூஞ்சிலேயே நான் எறிவேன் என்று சொன்ன அந்த வேத வசனத்தை மறந்துட்டீங்களா? நாளைக்கு மறுமையில போய் நின்று நீங்க 40 வருஷம் செஞ்ச எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டி அவன் எறிய மாட்டான்டா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி நினைக்கிறீங்களா? அவனே சொல்றான்வா. அப்ப நாம இன்னி சிந்திக்கலவா? அப்ப அல்லாஹ்வை முன்னுக்கு இருக்கிறதாக பார்த்துக்கிட்டு நினைச்சுக்கிட்டு தொழுங்க. தொழுகிறவரு ஐனைக்கு அவர் எனக்கு நேரான பாதையை காட்டு என்று கேட்கிறான். அந்த பாதை அவருக்கு உடனே காட்டப்படணுமா இல்லையா? அந்த பாதை நான் வீட்டை ஓடி அந்த வீட்டை நின்று இவ்வளவு நாள் நான் கேட்டேன் பாப்பா, அல்லாஹ் எனக்கு இன்றைக்குத்தான் அந்த பாதையை காட்டினான் என்று ஒரு வார்த்தை இதுவரைக்கும் யாரும் பள்ளியில இருந்து ஓடி வந்து சொல்லியிருக்காளா? முதல் அங்க போய் நின்று என்ன கேட்டோம் என்று சொல்லி தெளிவாக அறியாத, அது சம்பந்தமான எந்த ஞானமும் இல்லாம இவங்க செயற்படுறாங்க. இவளுக்கு என்ன கேட்க மண்டாவது தெரிவிக்கா? என்னத்தை நாம கேட்டு போட்டு வந்திருக்கோம். இரண்டாவது, இவர்களிட ஒரு புரிதல் இருக்கா? நான் மபாரிசை சந்திச்சு மபாரிசிக்கு ஆங்கில பாசை தான் தெரியும் வைங்களேன். நான் அரபுல நின்று அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லிப்பட்டுவார். என்ன சொல்லுவீங்க? நான் சொல்லிப்பட்டு இஞ்சால வராங்கள என்ன சொல்லுவீங்க? என்னமோ சொல்லி என்னேரியா வந்தாரு, என்னமோ சொல்லி போட்டு போறாரு. என்ன சொன்னாரு ரெண்டு எனக்கும் விளங்கல, அவருக்கு விளங்கிச்சா அதுக்கும் தெரியா. அப்ப 2 நாள் 3 நாள் பார்த்துட்டு, சரியா நீங்க அனசாபீஸ் நீங்க 2-3 நாளைக்கு முதல் வந்தீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செஞ்சீங்க, என்னட்ட கேட்டீங்க. எனக்கு அது விளங்கல, என்ன கேட்டீங்க என்று ஒரு 3 நாள் கழிச்சு நீங்க கேட்கறீங்க வெப்பமே. இப்ப நான் என்ன பதில் சொல்ல போறேன் தெரியுமா? எனக்கு அந்த அரபு படிச்சாக்கள் இருக்காளே, இந்த மார்க்கம் படிச்சாக்கள் நிறைய பேர் அவங்க எல்லாரும் தொழுகையில இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செஞ்சாங்க, ஓத சொன்னாங்க. என்ன நான் ஓதிக்கிட்டு இருக்கேனே அல்லாமல் எனக்கும் தெரியா நான் என்ன ஓதுறேன். என்ன எப்படி இருக்கும்? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் நான் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் போய் நின்று நான் நல்லா அரபு அந்த உச்சரிப்பு சின்ன ஒரு சருகளும் இல்லாம இஹ்தி 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 நஸ்ஸிராத்தல் முஸ்தகீம் என்ன செய்யறேன், நான் ஒவ்வொரு சொல்லையும் கரெக்டா என்ன செய்யறேன், நான் கரெக்டா தான் மதிப்பிட்டு வந்தேன். ஆனா என்ன கேட்டேன், என்ன ஓதினேன், என்ன அது எனக்கு தெரியாவா? அப்படித்தான் உங்களுக்குள்ளேயும் நான் கேட்டேன். ரெண்ட உடனே நீங்க என்ன எப்படி எடுப்பீங்க தெரியுமா? பக்திமான், இவனை போல ஒரு பக்திமான நான் கண்டதே இல்லை என்று நினைக்க மாட்டீங்களா?
எவ்வளவுதான் பக்தி. இந்த மூடனின் பக்தி புத்தியை மீறுதடா. நான் என்ன கேட்டேன் என்று எனக்கு தெரியாத, அறியாத, எனக்கு எந்த ஞானமும் இல்லாத, எந்த செயலையும் ஈடுபடவானான்னு சொன்ன வேத வசனத்தை இவன் மறந்து இதை சிந்திக்கிற நிலையை இழந்து இந்த மார்க்கத்தையும் மிருகம் ஆயிடு பின்னுக்கு போய் பின்னால என்ன செய்யறான்? ஆட்டு மந்த கூட்டத்துக்கு பின்னால போன மாதிரி தொழும், உளுந்தொழும், சுஜூதி செய். அது நாளைக்கு போய் மறுமையில பார்க்கலாம். நாளைக்கு போய் மறுமையில பார்க்கக்குள்ள மொத்தமா 4 வருஷம் 40 வருஷம் விட்டு சேர்த்து வச்சிருப்பானா இல்லையா? உள்ள தொழுகை யாருக்கிடாத வேண்டு சுருட்டி ஊங்கிலே வீசினா நீ அங்க செய்யக்குள்ளேயே நீ அதை பத்தி அறிஞ்சிருக்கலாம்பா, அதை பத்தி தெரிஞ்சிருக்கலாம்பா, அதை பத்தி சிந்திச்சு இருக்கலாமா என்று கேட்க மாட்டானா? அவன் எதை சிந்திக்க சொன்ன? இப்ப அவன் சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கிறீங்க என்று கேட்ட எதை சிந்திக்கிறதுக்கு? இப்ப கல்பால சிந்திக்க வேண்டிய விஷயம் எது? அல்லாவை நினைவுபடுத்துற உள்ளங்கள் எல்லாம் என்னையாம் சாந்தி பெறுகிறான். அல்லாவை நினைவுபடுத்துறதுக்காக வேண்டித்தான் இதழும். எதை சிந்திக்கணும்? இப்ப அல்லாவை நினைவுபடுத்துற உள்ளங்கள் எல்லாம் சாந்தி பெறுகுதண்டா. இப்ப உள்ளம் சிந்திக்கணும், சாந்தி பெறுறதை பத்தி சிந்திக்கணும். தொழுகையில அல்லாவை நினைவுபடுத்துற எப்படி என்று சிந்திக்கணும் இல்லையா? அப்ப இந்த சிந்தனை பாறையண்டா, இந்த சிந்தனை துறக்கிறேன்டா, அவன் முதல் என்ன செய்யணும்? எனக்கு நேரான வழியை நீ காட்டு என்று சொல்லி கேட்ட அந்த வழியை சிந்திக்கணும். அவன் இந்த நேரான வழியில போன நபிமார்கள், சாலிஹீங்கள், தாபியங்கள் எல்லாரையும் பார்த்தா எல்லாரும் எல்லாரையும் விட மிகைப்பட்ட அளவுக்கு இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்காங்க? சிந்திச்சிருக்காங்க. சிந்திச்சு அவர்களே ஒவ்வொரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அவர்களே ஒவ்வொரு விஷயத்துக்குள்ள வந்து புரிதல் எடுத்திருக்காங்க. அவர்களே ஒவ்வொரு விஷயத்தை வெளிப்படுத்துற அளவுக்கு இந்த கட்டத்துல இன்னது செஞ்ச, இந்த கட்டத்துல இன்னது செஞ்சேன் அவங்க பூரணமா எண்ணத்தை சொல்லியிருக்காங்க. அப்ப அவ முழுமையான அவட உள்ளத்துல என்ன சிந்தனை இருந்திருக்கி, எண்ணத்தை பத்தி சிந்திச்சிருக்காக. அவங்க மனிதர்கள். அதுதான் வேதம் கேட்குது. நினைவுபடு சிந்திப்பவர்கள் உண்டா? உங்களோட கல்புல பூட்டா போட்டிருக்கிறீங்க ஏண்டா? இந்த கல்புல போட்டிருக்கிற பூட்டண்டா என்ன? அந்த பூட்டை துறக்கிறேன்டா எப்படி? அந்த பூட்டை துறக்கிற சாவி எது என்று பலதரப்பட்ட வகையில பல கோணங்களில் அவன் சிந்தனை செஞ்சு அல்லாஹ்வை நினைவுபடுத்துற விஷயம் எங்க நடக்கிறது? சாந்தி பெறுற இடத்துக்கு உடல் வருகுதா, உள்ளம் வருகுதா? அது எப்படி அல்லாஹ்வை நினைவுபடுத்தினா அந்த உள்ளம் சாந்தி பெறுகுது என்று பல கோணங்களில் அல்லாஹ் சொன்ன இந்த வேத வசனங்களை சிந்திச்சானண்டா, சிந்தனைக்கு எடுத்தானண்டா, அவன் இன்சான் என்று வேதத்தில சொல்லப்படுற வசனம் இருக்கே, மனிதன். அல்லாஹ் படைச்சன், வமா ஹலத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅ்புதூன். இன்சன் சொன்ன அந்த இடத்துக்கு, சிந்திக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவனோட கல்பு திறக்கப்பட்டு நான் மனிதன், அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட, கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் என்கிற இடத்துக்கு வருவான். இப்ப எந்த இடத்திலிருந்து அவன் வந்துட்டான்? ஏற்கனவே என்ன இடத்துல இருந்தான்? நாஸ் மினல் ஜின்னதி வன்னாஸ். அந்த இடத்திலிருந்து இப்ப அவன் மிருகமா? இப்ப அவனோட மிருகத்துக்குரிய அந்த தேவைகளா அவனோட சிந்தனையில ஓடுது? அந்த தேவைகளா அவனோட சிந்தனையில மூழ்குது? அந்த தேவைகளுக்காகவா அவன் சிந்தனையில மூழ்கி இருந்துகிட்டு இருக்கான்? அவனுக்கு எந்நேரம் அவனோட உள்ளத்துல கதவு திறக்கப்பட்டு, பூட்டு திறக்கப்பட்டு, கல்புக்கண் திறக்கப்பட்டு, எந்நேரம் பார்த்தாலும் சிந்தனை செய், தெளிவு பெறு, சித்தத்தில் போராடி வெற்றி பெறு என்று சொல்லி அந்த மார்க்கத்தில, அந்த வழியில அவன் என்ன செய்யறான்? இவன் யாரு? மனிதன், இன்சான். அப்ப இதை நாம புரிஞ்சுக்கிற அளவுக்கு, புரிகிற அளவுக்கு, விளங்கிக்கிற அளவுக்கு நமக்கு தெளிவு வேணும். நம்ம தெளிவா விளங்கி இவன் என்ன செய்வான் தெரியுமா? அந்தந்த நேரத்தில என்ன விஷயமா இருந்தாலும் சிந்தனையில போடுவான். இது எனக்கு தேவையா, இல்ல தேவையில்லை? இது அவசியமா, இது அவசியம் இல்லையா? ஏன் எனக்கு இந்த குறிக்கோள் என்ற நோக்கம் என்ன, என்ன படைச்ச நோக்கம் என்னங்கிறத அவனுக்கு விளங்கிடும்.
அந்த நோக்கத்துக்காக நான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்கிற விஷயமும் புரிஞ்சிடும். இப்ப என்ன செய்வான்? அந்த நோக்கத்தை தடை செய்யற மாதிரி, அந்த நோக்கத்தை தலகீழ பிரட்டுற மாதிரி, அந்த நோக்கத்துக்காக போற என்ன போக விடாம ஆக்குற எல்லாத்தையும் என்ன செய்வான்? இப்ப கொஞ்சம் தள்ளி வைப்பனா இல்லையா? இப்ப அதை எல்லாம் செய்யற யாரு? மினல் ஜின்னத்தி வன்னாஸ் ஹன்னாஸ். அவன் இன்ஜின்ல இருக்கானா தண்டி வரை என்ன செஞ்சிருவாரு? என்ன புடி கொடிய மிருகமாக இந்த மார்க்கத்தை சிந்திக்க விடாம, இந்த மார்க்கத்தை சிந்திச்சு இந்த கல்வை திறக்க விடாம பூட்டி சிந்தனைய இல்லாமாக்கி என்ன கொண்டு போய் தள்ளி விடுற பிளான் ஒன்று பண்ணிக்கிட்டு கூடவே ஒருத்தன் இருக்கிறவனை காணுவானா? காண மாட்டானா? அந்த காண உள்ள இப்ப அவன் என்ன சொல்றான் அவனுக்கு தெளிவா விளங்கும். அவன் சொல்றதுக்கு பின்னால போற அந்த நிலை என்ன என்று அவனுக்கு புரியும். அவனுக்கிட்ட ஆக கூடுதல் என்ன இருக்கும்? அப்படிப்பட்டவன் ஆக கூடுதல் என்ன இருக்கும்? ஹன்னாஸ் என்ன இருக்கும்? சந்தேகம் இருக்கும். எதை எடுத்தாலும் சந்தேகம். நீ ஒன்ன நீ உணர்றான்னு சொல்றோம், அதுலயும் சந்தேகம் வந்தா. உன்னை நீ சிந்தி என்று சொல்றோம், அதுலயும் சந்தேகம் வந்தா. உன்னை நீ உணர்ந்து கொள்ள உரிய தியானம் செய்ய என்று சொல்றோம், அதுலயும் சந்தேகம் வந்தா. நம்ம யாரை சொல்றோம்? அவனை அவனுக்கு காட்டுறோம், அவன் நிலையை அவனுக்கு உணர்த்துறோமா இல்லையா? உணர்த்துல அதுலயே அவனுக்கு சந்தேகம் வந்தா அவன் நாசாரிப்பானா இல்லையா? இறை உறவு இல்லாதவன் இன்சானா, அவன் இருதயத்தில் இருப்பவன் செய்தான். யார் இருக்காங்க? கண்ணாசிரிக்கான். சந்தேகம் தான். அப்ப இவனை போய் சீர்படுத்தி எடுக்கிறது, அந்த நானுங்கிற உணர்வை நம்ப வச்சு அது ஏகம் என்று சொல்லி அவனை கொண்டு போய் அந்த ஏகத்தில அகதுடைய நிலையை உணர வைக்கிறது லேசான வேலைன்றா நினைக்கிறீங்க? குடிபடுகுதா? இப்ப அவனை சிந்திக்க சொல்லி அந்த பூ துறந்து அந்த பூட்ட கல்பு கண் உனக்கு துறக்கல்ல, இந்த பொட்ட கண்ணை வச்சுக்கிட்டு இம்மையில குருடனா இருக்கா, அதனால உனக்கு மறுமையிலையும் குருட்டுத்தன்மைதான் இருக்கும். கல்புக்கு ஒரு கண் இருக்கி, அந்த கண் உனக்கு திறப்படாம பூட்டு போட்டிருக்கி. அந்த பூட்டை நீ துறக்கிறேன்னா முதல் சிந்தி. மிருகத்தை விட கேவலமான கொடிய விஷயங்களை சிந்திக்காம அதை தாண்டி இன்சான் மனிதன் நான் எதற்காக படைக்கப்பட்டேன், என்னை எதற்காக படைச்சிருக்கா நீ சிந்திச்சு செயலாற்ற இடத்துக்கு வந்து என்றா உனக்கு மார்க்கத்திட ஞானம் வந்துடும், மார்க்கத்திட அறிவு வந்துடும். இப்ப நீ செயல்படு. இப்ப நீ ஒரு நாள் லேட் ஆக மாட்டான். இடவைக்கெல்லாம் தூக்கம் வராது. கேட்டு போடு. ஏன்னா அவ்வளவு அவசரம். எனக்கு ஒரு 5000 ரூபா காலையில போய் கேட்டதுக்கு இன்னும் ஒரு பதில் சொல்லலையே. தூங்குவானா? அப்பையும் கடைசியா தூக்கம் போக்குள்ள ஒருக்கா கோல் பண்ணி கேட்டுருவோமா? வராதா? இல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு சரியா? திரும்ப கேட்கக்குள்ள பிள்ளையா நினைச்சிடலாம் தானே. சரி, எதுக்கும் காலையில பாப்பமே என்று படிச்சுட்டு காலையில ஒளிமினோட முதல் வேலை என்ன? இனி கோல் பண்ணி கேட்கறதா. என்ன தம்பி நேத்து வந்தேன் கேட்டேன், நீங்க ஒன்று செல்ல தம்பி என்ற உடனே நீங்க மாறி நீங்க நேற்று என்ன கேட்டீங்கன்னே எனக்கு விளக்கலையே. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் சொல்லி போட்டு போனீங்க. என்ன இல்ல கேட்ட? இல்ல, எனக்கிட்டையும் என்ற ஹசரத்து மௌலானா அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டி இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேள் என்று சொன்னாரு. அதுதான் நான் வந்து கேட்டேன். ரெண்டு செல்லுவனா நான் ஐயாண்ட காசி கேட்டேன். எனக்கு என்ன அவசரம் தெரியுமா? எனக்கு அதனால நான் அவ்வளவு வந்து உங்கள்கிட்ட கேட்டேன் என்று சொல்லி உங்களுக்கிட்ட நான் கேட்டது என்ன என்று புரிந்தவனா இருந்தா எப்படி கதப்பேன்? அப்ப இன்றைக்கு மாடு மந்தைகளுக்கும் இன்றைக்கு மார்க்கம் ஒன்று இருக்க. அந்த என்ன மார்க்கம்? அது சிந்திக்காம எந்த அறிவும் இல்லாத, எந்த ஞானமும் இல்லாத, எந்த தெளிவும் இல்லாத செயற்பாட்டுல செஞ்சுக்கிட்டு செயற்பட்டுக்கிட்டு போறது. இது எந்த குணம்? எதுல உள்ள குணம்? அதே நேரத்துல ஒரு கணம் நின்று பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்படு, பலமுறை சிந்தி ஒரு முறை செயற்படு. இன்னொரு பாடல என்ன சொல்றாங்க? சிந்தனை இல்ல, கண்டடு
கேட்டடு, உண்மை காண நிறுத்தடு. இந்த நிறுத்தெடுக்கிறது என்ன? சிந்திக்கிறது. கண்டடு, ஒரு ஆள் சொன்னா என்ன செய்? அது கேட்டடு. ஒரு ஆள் கண்டா கண்டடு. ஆனா நீ என்ன செய்? ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளாம முதல் போய் இருந்து என்ன செய்? ஆழமா உண்ட அறிவுக்கு இடம் கொடு, உண்ட சிந்தனைக்கு இடம் கொடு. இவன் சின்னது சரியா, இவன் சின்னது பிழையா, எப்படி சரிப்பட்டுவர், எப்படி பிளவையா வரும் என்று உண்ட அறிவுக்கு கொடுத்து சிந்தனை செஞ்சு இப்ப நீ அந்த செயல்ல இடம் பெற்றா. நீ இப்ப பல முறை சிந்திச்சிட்டா, ஒரு முறை செயற்படா, உன் கையில் வெற்றி. இப்ப கேட்ட பாதை அவருக்கு காட்டப்படும். இப்ப அவர் பாதையை கண்ட ஆனந்தத்தில, அந்த பாதையில போற அந்த இன்பத்தில, அந்த அனுபவத்தில எங்கேயோ ஜன்னத்திருக்கின்றா இருப்பாரே, அவருக்கு கீட்டேயே அல்ல ஜன்னத்தை கொண்டு என்ன செய்வானா? அவர் நெருக்கமா கொடுப்பானா? பார்க்கலையா நீங்க வேத வசனத்தில? அவளுக்கு கிட்டேயே இழுத்து கொண்டு என்ன செய்வானா? அதுக்கு போறதுக்கு தானங்க கேட்ட நேரான பாதையை காட்டுண்டு. அது ஜன்னத்துக்கு போயிட்டா மாதிரி அங்கல சித்திரத்தில் முந்தகா தாண்டி அங்கல லிகாவுக்கு போய் இறைவனை சந்திக்கிறதாய் சந்திக்கலாம். தவண்டாவது போயிடலாமே. புரிபடுகிறது இப்ப விஷயம். சிந்தனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். இந்த ஈனைக்கு அந்த முக்கியத்துவத்தை நீங்க விளங்குறேன்டா. முதலாவது வேதம் யாருடைய பேச்சு? அல்லாஹ்வுடைய பேச்சையே அவன் சிந்திங்க, இதனை சிந்திப்பவர்கள் உண்டா என்று கேட்கானண்டா. நீங்க சிந்திக்காம அவன் அண்ணா இருக்கி என்று நீங்க எடுக்கிறது அவன் சொல்றதல்ல, அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கி. நீங்க சும்மா சிந்திக்கல, சும்மா மேலோட்டமா பாக்குறீங்க, மேலோட்டமா இதான் சொல்றான்னு எடுக்கிறது. அது அவன் சொன்னதாக நீங்க எடுத்தாலும் அதை நீங்க ஆழமா போய் சிந்திச்சிங்களண்டா, நாங்கள் வேதத்தையும் தந்திரிக்கோம், கூட ஞானத்தையும் தந்திரிக்கோம்ங்கிற அந்த ஞானம் உங்களுக்கு தெரிய வேண்டி வரும், வெளிப்படும். அப்ப 1000 ஆபிதை விட 1000 ஒரு அறிவாளி சிறந்தவன். விளங்குதா? ஏனென்ற 1000 வருஷம் உளுந்து ஒழும்புறத்த அறிவாளி என்ன செய்வான்? அவன் சும்மா உளுந்தொழும்பிட்டு 1000 வருஷம். இவன் ஒரு அரை மணி தியாலத்துக்குள்ள செஞ்சு போட்டு போவான். இதுதான் சிந்தனை. உலக விஷயத்தை வச்சு சொல்லப்பட்டது இல்லை. இந்த உலகத்தில உழைக்கிறது, உலகத்தில வாழ்றது, இந்த உலகத்தை எப்படி ஆள்ற என்று சொல்லி அதை சிந்திக்கிறத வேதம் கேட்கையும் இல்லை, அதை செல்லையும் இல்லை, அதை சிந்திக்கிறவன் மனுஷனும் இல்லை. இது நான் வேதத்தை கொண்டு உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருக்கிறேன்.